டெல்லி சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரும் தீர்மானத்தை கொண்டு வந்துள்ள முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி அரசை கவிழ்க்க பாஜக முயற்சி செய்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். 70 தொகுதிகள் கொண்ட டெல்லி சட்டப்பேரவையில் ஆம் ஆத்மிக்கு 62 இடங்களும் பாஜகவுக்கு 8 இடங்களும் உள்ளன. இருப்பினும் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களை பாஜக தங்கள் பக்கம் இழுக்க முயற்சித்து வருவதாகவும் அதன் மூலம் டெல்லி அரசை கவிழ்க்க வாய்ப்புள்ளதாகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் அசுர பெரும்பான்மை இருந்தும் டெல்லி சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தை கூட்டி அரசு மீது நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை நேற்று அவர் கொண்டு வந்தார். அப்போது பேசிய கெஜ்ரிவால் பொய் வழக்குகள் பதிவு செய்து மற்ற மாநிலங்களில் கட்சிகள் உடைக்கப்படுவதையும் அரசுகள் கவிழ்க்கப்படுவதையும் பார்த்து வருவதாக கூறினார். அதுபோன்று டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி தலைவர்களை மதுபான கொள்கை வழக்கில் கைது செய்ய மத்திய அரசு முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். டெல்லி தேர்தலில் வெற்றி பெறவே முடியாது என்று தெரிந்ததால் டெல்லி அரசை கவிழ்க்க பாஜக நினைப்பதாக அவர் கூறினார். ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் யாரும் பிரிந்து செல்லாமல் அனைவரும் அப்படியே இருக்கிறார்கள் என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்தவே நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்தை முன்வைப்பதாகவும் கெஜ்ரிவால் தெரிவித்தார். கெஜ்ரிவால் தாக்கல் செய்த நம்பிக்கை கோரும் தீர்மானம் மீது இன்று விவாதமும் வாக்கெடுப்பும் நடைபெறவுள்ளது. இதற்கிடையே ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரன் போலவே டெல்லி முதலமைச்சரான கெஜ்ரிவாலுக்கும் அமலாக்கத்துறை தொடர்ந்து சம்மன் அனுப்பி வருகிறது. டெல்லி மதுபான கொள்கை வழக்கு விசாரணைக்காக ஆஜராகும்படி 6 முறை அமலாக்கத்துறை அவருக்கு சம்மன் அனுப்பியுள்ள போதிலும் சட்டவிரோத சம்மன் என்று கூறி விசாரணைக்கு ஆஜராக அவர் மறுத்து வருகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.